ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பால் விரதம் இருப்பாங்க. தினமும் காலையிலும் மாலையிலும் முருகனுக்கு வைக்கக்கூடிய அந்த காய்ச்சிய பாலை மட்டுமே அருந்தி விரதம் இருக்கக்கூடியது தான் பால் விரதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் விரதத்தோடு பழ விரதமும் எடுத்துப்பாங்க. பாலும் பழமும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. அது வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஆப்பிளாக இருந்தாலும் சரி, முருகனுக்கு வச்சுட்டு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறையும் இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப கடுமையான விரதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இளநீர் மட்டுமே அருந்துவாங்க. இளநீர் விரதம்னு பேர். 6 நாட்களும் இளநீர் மட்டுமே அருந்தி இருக்கக்கூடிய விரதம். அதை விட கடுமையான விரதம் என்னென்னா மிளகு விரதம். மிளகு விரதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அப்படிங்கிற மாதிரி முதல் நாள் ஒரு மிளகு, அடுத்த நாள் 2 மிளகாய் எடுத்துப்பாங்க, 3வது நாள் 3 மிளகு அப்படிங்கிற மாதிரி 6 நாட்கள் வெறும் 6 மிளகு அப்படியே எண்ணிக்கையில் அப்படியே கூட்டிக்கிட்டே வந்து 7வது நாள் 7 மிளகு எடுத்துக்கிட்டு விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. இல்லைங்க எங்களால் முடியாது, விரதம் இருக்க முடியாது, வழிபாடு மட்டும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தாராளமாக செய்யலாம். உங்களால் எந்த விரத முறையை கடைபிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விரத முறையை கண்டிப்பாக செய்யலாம்.